1 நம்பர்ஸில் உள்ள எக்ஸசைஸ் 1.1 அதில் தேர்ட் சம் find the rational numbers represented by each of the question marks marked on the following numbers line. question mark இருக்கிறதுலலாம் நம்மளை வந்து ஆன்சரை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு இதுதான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் ஒரு நம்பர் லைன் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு எங்கே கொடுத்துருக்காங்கன்னா மைனஸில் தான் கொடுத்துருக்காங்க. அங்கே நம்ம எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. மைனஸில் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கா. ஸோ அதை எழுதிடலாமா? ஃபர்ஸ்ட் மைனஸ்லேருந்து போகும்போது இதை தான் பேஸ் நம்பராக எடுத்துக்கணும். ஸோ இது -3ன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை பார்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இதுவும் ஒரு பார்ட், இது 2 பார்ட், இது 3 பார்ட். இப்போ டோட்டலாக எத்தனை பார்ட்? 3 பார்ட். நம்மளுக்கு நம்மளுக்கு எத்தனாவது பார்ட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கத்துலேருந்து தான் எடுத்துக்கணும். இந்த பக்கத்துலேருந்து எடுத்தோம்னா என்ன, இது ஒரு பார்ட், இது 2வது பார்ட். இப்போ 2வது பார்ட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன ஆச்சு? -3 2/3 இப்படின்னு வந்துருச்சா. இப்போ வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றினா 3 3s are 9 9 + 2 11. அப்போது -11/3 அப்படின்னு வந்துச்சு. இப்போ இங்கே என்ன வரும்னா -11/3. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். அவங்களால புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.